கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் சிறுமைப்பட்டவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். சிறுமையானவனுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சிறுமைப்பட்டவனை அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் மனிதர்களுடைய உதவிகளை நாம் பெற முடியாத அளவிற்கு நம்மை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். மற்றவர்களுடைய அந்தஸ்தில் நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படலாம். மற்றவர்களுடைய கண்களுக்கு நாம் பக்தி குறைவுள்ளவர்களாக காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் இன்று தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், சிறுமையானவனை கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். சிறுமையானவனை கர்த்தர் விடுவிக்கிறார். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் ஒருவேளை நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ பின்தங்கி இருக்கிறதை கண்டு உன்னுடைய உறவுகள், நட்புகள் உன்னை இன்னும் கீழான ஸ்தானத்தில் உன்னை வைத்திருக்கலாம். உன்னை இன்னும் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, என்று கர்த்தர் அந்த சிறுமைப்பட்டவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலவானுடைய கைக்கும் நான் உன்னை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிப்பேன். இவ்வளவு அற்புதங்களை தப்புவிக்கிற என் ஆண்டவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாதுங்க. அதைத்தான் என் எலும்புகள் சொல்லுகிறது. அப்படின்னா, ஆண்டவரே, நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன், எனக்கு விடுதலை கொடுங்க. சிறுமையான எளிமையான என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி உயர்த்துங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பற்றி பிடித்து நம்ம கேட்கலாம், எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. சிறுமையானவனை விடுவிக்கிற கர்த்தர். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இன்று உன்னுடைய விடுதலையின் நாள். இன்று கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு விடுதலை கொடுக்கிற நாள். சிறுமைப்பட்டு போயிருக்கிறேன், என்னை ஒதுக்கிவிட்டார்கள், என்னிடத்தில் நன்மை பெற்றார்கள், இன்று என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அதனால் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறியா? சிறுமைப்பட்டவனுக்காக என் ஆண்டவராக இயேசு வழக்காடுவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பல விதங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டு, பல காரியங்களிலே சிறுமையாக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, சமுதாயத்திலும் ஆண்டவரே உறவுகள் மத்தியிலும் சோர்ந்து போனவர்களாக இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். சிறுமைப்பட்டவனை நீர் அவனுடைய கைகளுக்கு விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். பலவானுடைய கைக்கு விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிற தெய்வம் அல்லவா? இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொருவரும் என்னென்ன நோக்கத்தோடு இந்த வேளையில எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.